இப்போ விஜய் டிவியோட பிரபலங்கள் தான் உள்ளே இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஷோவுடைய நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்குறோம். நானும் அதில் ஒரு ஆள் தான். இருந்தாலும் சேனல் சைடில் நம்ம அந்த பக்கம் யோசிச்சா அவங்க அதை வியாபாரம் பண்ணணும். அவங்க கோடி போட்டு எடுக்கிறாங்க. ஒரு படத்தை ஒருத்தன் கோடி போட்டு எடுக்கிறான்னா இந்த ஃபேஸ் வேல்யூவில் தான் அந்த படம் ஓடுன்னு அவன் நினைக்கிறான். புதுமுகங்களை வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ண முடியும் அவன் நினச்சானா அவனால் அந்த அந்த இதை ரீச் பண்ண முடியாது. கரெக்டாக இதான் ரியாலிட்டி. நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். நெப்போட்டிசத்துக்கு வாய்ப்பு தராதிங்க, இதுக்கு பண்ணாதீங்க, கலராக இருக்கணும் தராதிங்க, கருப்பாக இருக்கணும், என்னென்னமோ பேசுகிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் வியாபாரம் ஆகுதா? இல்லை, இன்னைக்கு பாலா அவர்கள் அத்தனை பேருக்கு உதவி செய்த கேபி பாலா அவர்களுடைய படத்துக்கு எத்தனை ஸ்க்ரீன் கிடைச்சு. ஸோ நம்மளுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனை. வியாபாரம் அந்த ரேஞ்ச் ஆஃப் இது நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது சொல்லியிருக்காங்க. லவ்னா என்ன, ஆக்சுவல் லவ்னா என்ன, இந்த ஜென்சியோட லவ்லாம் கிடையாது, இதுதான் லவ். இப்போ பண்ணுறது லவ்ன்றது கிடையாதுன்றதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவு கருத்தாக அந்த படம் இருந்தோம், ஏன் ஓடலைன்னா அவருக்கு போட்ட காசு எடுத்துட்டாரு. ஆனா சூப்பரா ஓட வேண்டிய படம் அது. மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்றவங்களுக்கே மக்கள் போய் பார்க்க முடியல. நீங்க அதுதான் ஆக்சுவல் உண்மை. ரியாலிட்டி அதான் உண்மை. நீங்க ஒரு மொக்க படத்தை ஒரு உச்சரச்ச நடிகர் நடிச்சிருந்தா அதை ஹிட் பண்ணணும்னு அத்தனை பேர் உழைக்கிறாங்க. ஆனா ஒரு நார்மல் ஒரு பையங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்து முக்கால்வாசி கொடுக்குற பையனுக்கு சப்போர்ட் கிடையாது. அதுதான் ஆக்சுவல் உண்மை. நீங்க அரசியல் தான், இதுவும் அரசியல் தான்.